இதுவரையில் அலர்மேல் மங்கையின் நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்டிருந்த சரவணனுக்கு அவளை மிகவும் பிடித்திருந்தது. எதையும் நேருக்கு நேர் பேசும் அவளது தெளிவு, தப்பு செய்துவிட்டால் பழியை தூக்கி மற்றவர்கள் மீது சுமத்தாமல் அதை ஒத்துக்கொண்டு ஒழுங்காக எடுத்துக்கொள்ளும் நிமிர்வு என பலதும் அவனை ஈர்த்திருந்தது. அத்தோடு அன்று ஆரம்பத்தில் தடுமாறியதுதான். அதன் பின்னர் அவள் வேலையில் எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் அவள் சொல்வதை காது கொடுத்து கேட்டான் சரவணன். ஏனெனில் இந்த ப்ராஜெக்டை எக்காரணம் முன்னிட்டும் தாமதப்படுத்த முடியாது. அவள் சொன்னதை செயல்படுத்தினான். அதுவும் நன்றாகவே வேலை செய்தது. இதோ இந்த ப்ராஜெக்டை முடித்து கொடுத்து அதன் பின்னர் வரும் சிறு சிறு பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து விட்டனர். வெளிநாட்டு நிறுவனத்துக்கும் முழு திருப்தி. ஆகவே ஆரம்பத்தில் உறுதியளித்தது போல் ஊட்டி செல்ல ஏற்பாடுகள் துரிதமாக நடைபெற்றன. அவளும் அந்த குழுவில் இருந்ததால் அலர்மேல் மங்கையையும் உடன் அழைக்க அவள் வரவே முடியாது என பிடிவாதம் பிடித்தாள். அன்று உணவு வேளையில் வினோத்தும் அலர்மேல் மங்கையும் தனியாக அமர்ந்து உணவு அருந்துகையில், இப்ப எதுக்கு நீ டூர் வரலன்னு சொல்ற? நீ கண்டிப்பா வர என்றான் வினோத். நான் வந்தே 3 மாசம்தான் ஆகுது வினோ. நான் பெருசா எதுவும் செய்யல. நியாயமா பார்த்தா என்னால பிரச்சனை தான் வந்தது என்றாள் அலர்மேல் மங்கை. அப்போ அந்த பிரச்சனைக்கு மூல காரணமே நான் தான். இதை எல்லார்கிட்டையும் சொல்ல போறேன் என்றான். நடந்து முடிஞ்சா எவ்வளவு நாளாச்சு? இப்போ போய் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க என்றாள் கேலியாக உதட்டை சுளித்தவாறே. எல்லாம் நம்புவாங்க. ஆல்ரெடி சூர்யா கிட்ட சொல்லிட்டேன் என்றான் வினோத். அதை கேட்டதும் திகைப்புடன் அவனை பார்த்தவள், வேலை ஒழுங்கா செய்யலன்னு என் மேல கோபத்துல இருக்கார் என நினைச்சேன் என்றாள். ஒரு நொடி தயங்கியவன், உன்னோட சேர வேண்டாம், உன்னால் எனக்கு பிரச்சனை வரும் என ஆரம்பத்தில் அட்வைஸ் பண்ணினார். அப்போ சொன்னேன் என்றான். என்ன செய்து விட்டோம் என இவ்வளவு மட்டமாக தன்னை பற்றி யூகித்து வைத்திருக்கிறான் என அவள் மனம் கசந்து வழிந்தது. எதுவும் பேசாமல் சிந்தனை வயப்பட்டிருந்த அலர்மேல் மங்கையை, நீ வரலனா இந்த விஷயத்தை எல்லோர்கிட்டையும் கண்டிப்பா சொல்லுவேன் என சொல்லி அவள் மனதை கலைத்தான். இப்பதான் அப்பாவுக்கு உடம்பு என மேற்கொண்டு அவள் முடிக்க கூட இல்லை. அம்மாவும் ராதுவும் பார்த்துக்குவாங்க, நீ கவலைப்படாத என்றான். அப்பொழுது ஜோதி அவளின் கைபேசிக்கு அழைத்து அவள் எங்கிருக்கிறாள் என கேட்க இருக்கும் இடத்தை பற்றி சொன்னாள். அவள் அங்கே வருவதாக சொல்லி அழைப்பை வைக்க அலர்மேல் மங்கையை பார்த்திருந்த வினோத், ஆமா, ஜோதியை எப்படி அதுக்குள்ள ஃப்ரெண்ட் ஆக்குன? இது வரைக்கும் நீ அவங்களோட பேசி பார்த்தது கூட இல்லை என்றான். காதல் மட்டும்தான் பார்த்த உடனேயே வருமா என கண்ணடித்தாள் அலர்மேல் மங்கை. சுற்றும் முற்றும் பார்த்தவன், திவாகர் இந்த ஜோதியை தான் ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால் தான் அவனோட அதிகம் ஒட்டிட்டு இருக்காமல் உன்னோட சுத்துறேன். அப்படியாவது அவங்கிட்ட போய் பேசுவான் என எதிர்பார்க்கிறேன் என வினோத் ரகசியம் பேச, எனக்கு தெரியும் என அதையும் விட ரகசியம் பேசினாள் அலர்மேல் மங்கை. ஓ, எப்படி என வினோத் ஆச்சரியப்பட, வெரி சிம்பிள். திவாகருக்கு என் மேலே ஏன் கோபம் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஜோதியை ஃப்ரெண்டும் ஆக்கி என நீ தானே சொன்ன, அதான் பொண்ணு யாருன்னு கேட்டேன் என்றாள். ராதிகாவின் திருமண நிச்சயத்துக்கு எதற்கு ஜோதியை அழைத்தாள் என அவனுக்கு புரிய சிரிப்பொன்றை உதித்தான். பிளான் பண்ணி அவங்கள நிச்சயத்துக்கு கூப்பிட்டியா? அது தெரியாம போச்சே. நிச்சயத்தன்னைக்கு திவாகரும் அவங்களும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க என்றான். ஆமாம், அதோட ஜோதிக்கும் அவங்க வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறதா திவாகர் காதில் போட்டு வச்சுட்டேன். என் நேரத்துக்கு காதலை சொல்லியிருப்பான் என்றாள் அலர்மேல் மங்கை. செம்ம பிளானு போ என சிரித்த வினோத் ராதிகாவை பற்றி பேச ஆரம்பித்து விட்டான். வெற்றிகரமாக தான் சுற்றுலா செல்லும் பேச்சின் திசையை திருப்பி விட்டதை எண்ணி பங்கிழ்ந்தாள். ராதுவுக்கு
உன் மேல இருந்த கோவமோ இல்ல பொறாமையோ சரியா தெரியல. ஆனால் அதெல்லாம் இப்போ மாயமாடிச்சு. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு மங்கை என்றான் வினோத். வினோத் சொன்னதைப் போல் ராதிகா இப்பொழுது மனம் மாறிவிட்டாள். அவளுக்கு இருந்த மனசுணுக்கம் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. ராதிகாவுக்கு பார்த்திருக்கும் மாப்பிள்ளை பார்த்திபன் என்றதும் அவனை தெரிந்தவன் அறிந்தவன் என்ற முறையில் சந்தித்து பேசினாள் அலர்மேல் மங்கை. அவனை பற்றி நன்றாக தெரியுமாதலால் அவன் ராதிகாவுக்கு பொருத்தமானவன் என்றும் வினோத்திடம் சொன்னாள். ராதிகாவின் விஷயத்தில் அனைத்தும் நன்றாக போய்கொண்டிருந்தது. எல்லாம் அக்ஷய் நடுவில் புகுந்து குழப்ப நினைக்கும் வரையில். அன்று வரையில் ராதிகாவின் அழைப்புகளை நிராகரித்து கொண்டிருந்த அக்ஷய் அவளை முகப்புத்தகத்தில் இருந்தும் ஒரேடியாக துரத்தி விட்டு விட்டான். ஒளிந்தான் என ராதிகாவும் அவனை மறந்து இயல்பு நிலைக்கு திரும்ப அதிசயத்திலும் அதிசயமாக அவளை அழைத்திருந்தான் அக்ஷய். ராதிகாவுக்கு திருமண ஏற்பாடு நடக்கிறது என்பதை அறிந்து கொண்டே அவளை அழைத்து மிரட்டினான். அவனும் அவளும் ஒன்றாக சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை மாப்பிள்ளைக்கு அனுப்பப் போவதாகவும் அவன் செய்வதை தடுக்க வேண்டுமெனில் அவனுக்கு பணம் தருமாறும் மிரட்டினான். ராதிகா அந்த மிரட்டலுக்கு எல்லாம் பயந்து நொறுங்கி போய்விடவில்லை. அவனை பற்றிய உண்மையை அறிந்து கொண்டதும் நல்லவேளை தப்பினேன் என்றே சந்தோஷப்பட்டாள். முடிந்ததை செஞ்சுக்கோ என ஆகாஷிடமும் தைரியமாக சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தாள். அதோட ஏமாற்று பேர்வழி ஒருவனை நம்பி ஏமாந்ததை பற்றி பார்த்திபனிடம் சொல்லிவிட வேண்டும் என அவளை முடிவு செய்து வைத்திருந்தாள். அப்படி அவளை பார்த்திபன் நம்பவில்லை என்றால் போகட்டும், அவளை புரிந்து கொண்ட ஒருவன் அவளுக்கு கிடைப்பான் என நம்பினாள். அதே சமயத்தில்தான் அவள் அலர்மேல் மங்கையை பார்த்திபனுடன் வெளியில் ஒன்றாக பார்த்ததும் அதன் தொடர்ச்சியாக அவளது அலுவலகத்துக்கு சென்று அவளை திட்டிவிட்டு வந்ததும் ராதிகா சொன்னதை கேட்ட அக்ஷய்க்கு எரிச்சல் வந்தது. அவளை அப்படியே விட மனமில்லை. எவ்வளவு திமிர் இருந்தால் அவன் மிரட்டலுக்கு பணியாமல் அவனையே எதிர்த்து பேசுவாள். ஆனால் அவன் சொன்னதைப் போலவே புகைப்படங்களை அப்படியே பார்த்திபனுக்கு அனுப்பி வைத்தான். அதை பார்த்ததும் பார்த்திபன் செய்த முதல் வேலை அலர்மேல் மங்கையை அவளது அலுவலகத்தில் சந்திக்க வந்தது. அப்பொழுதுதான் சூர்யா அவனை பார்த்ததும் மனதுக்குள் புழுங்கி கொண்டதும் அலர்மேல் மங்கையிடம் அக்ஷய் அனுப்பிய புகைப்படங்களை காட்ட அவளும் மறைக்காமல் நடந்ததை எல்லாம் பார்த்திபனிடம் சொல்லிவிட்டாள். அவளது பிசுபிசுத்து போன பஞ்சு மிட்டாய் திட்டத்தையும் சேர்த்து. அதை கேட்ட பார்த்திபனுக்கோ நீ இன்னும் இந்த மாதிரி நமக்கு போன பிளான் போடுறதை விடலையா என குப்பென சிரிப்பு பொங்கியது.